வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி நாளாந்தம் உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்மிகு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இயற்கை வழி விவசாயம் எவ்வளவுத்திற்கு சாத்தியமானது, அதில் ஏற்படுகின்ற சவால்கள், அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் இயற்கை வழியிலே எங்களுடைய தாவரங்களை எங்களுடைய சூழலிலே பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே இந்த தாவரங்கள், ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரங்களை உருவாக்குகின்ற செயல்முறை நாங்கள் தாவர இனப்பெருக்கம் என்று சொல்லுவோம். ஆகவே ஒரு தாவரம் பல்வேறுபட்ட தாவரங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு புதிய தாவரம் ஒன்றை நாங்கள் உருவாக்குகின்ற போது இந்த உருவாக்குகின்ற புதிய தாவரம் தாய் தாவரம் தருகின்ற பயனை அதே அளவில் தருகின்றதா என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் தாய் தாவரத்திலிருந்து புதியதொரு தாவரத்தை உருவாக்குகின்ற போது அந்த தாவரம் தாய் தாவரம் தருகின்ற அதே பயனை தருகின்றதா என்பது பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய பயிற்சியக நடவடிக்கையிலே மிக முக்கியமாக இந்த பல்லாண்டு பயிர்களை நாங்கள் வளர்க்கின்ற போது நாங்கள் இப்போ போக பயிர்களாக 3 மாதம் 4 மாதம் 6 மாதங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பயிர்களை நாங்கள் நடுகின்ற போது இந்த சவால் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு தாவரத்தை உருவாக்குகின்ற போது அந்த தாவரம் எங்களுக்கு அது தாய் தாவரத்தினுடைய அதே பயனை தராத நிலையை நாங்கள் அழித்துவிட்டு இன்னொரு தாவரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த பல்லாண்டு பயிர்கள் பல ஆண்டுகள் எங்களுக்கு நின்று நிலைத்து பயன் தருகின்ற பயிர்களை நாங்கள் நட்டு வளர்க்கின்றோம். ஒரு தாவரத்தை நட்டு வளர்க்கின்றோம். ஆனால் அது வளர்ந்து 6-7 வருடம் அல்லது 10 வருடங்களின் பின் பயன் தருகின்ற போது சிறந்த பயனை தரவில்லை, கூடுதலான காய்களை உருவாக்கவில்லை. உருவாக்குகின்ற காய்களும் அதே சுவையுடையதாக அதே தன்மையுடையதாக இல்லை. இந்த நேரத்திலே நாங்கள் அதை அழித்து இன்னொரு தாவரத்தை வளர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு விடயம். எனவே இந்த பல்லாண்டு பயிர்களை நாங்கள் வளர்க்கின்ற போது இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்றால் நீண்ட நாட்களுக்கு வளர்ந்ததன் பின் அது சிறந்த பயனை தரவில்லை என்கின்ற ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு பெரிய சவால் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இங்கே இந்த கூடுதலாக வித்துக்களின் ஊடாக நாங்கள் உருவாக்குகின்ற தாவரங்கள் தான் இந்த பிரச்சனைக்குரியவையாக இருக்கின்றன. என்னென்னு சொன்னால் தாய் தாவரம் தருகின்ற அதே பயனை தருவது குறைவாக இருக்கின்றது. அல்லது தராமல் விட்டால் திரும்ப அதை அழித்து இன்னொரு தாவரத்தை உருவாக்குவது மிக கடினமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கூடுதலாக நாங்கள் பல்லாண்டு பயிர்களை நடுகின்ற போது மிக முக்கியமாக மாமரங்களை நடுகின்ற போது, தோடை மரங்களை நடுகின்ற போது, எலுமிச்சை மரங்களை நடுகின்ற போது, இவ்வாறு பயன் தருகின்ற பல்வேறுபட்ட மரங்களை பலாமரங்களை கூட நடுகின்ற போது இந்த தாய் தாவரத்திலிருந்து பயன் தர என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் இந்த ஒட்டுகின்ற ஒரு தாவரத்தில், அதாவது ஒரு வித்திலிருந்து உருவாகிய ஒரு தாவரத்தின் அடியிலே நன்றாக வீட்டிலே நின்று பயன் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாவரத்தினுடைய கிளையை ஒட்டுகின்ற முறையை செய்கின்றோம். கூடுதலாக அவ்வாறு செய்கின்ற போது இந்த மாற்றம் எங்களுக்கு இருப்பதில்லை. இதனால் தான் நாங்கள் இந்த நீண்டகால பயிர்களை நடுகின்ற போது, பல்லாண்டு பயிர்களை பயன்தருகின்ற பயிர்களை நடுகின்ற போது இந்த ஒட்டுகின்ற முறையை கையாளுகின்றோம். உண்மையில் இந்த ஒட்டுதல் என்பது ஒரு நுட்பமான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு விடயம். அதனை நான் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு அறியத்தரவில்லை. ஆனாலும் கூட இதனுடைய அவசியம் ஏன் மிக முக்கியமான அவசியமாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே கூறுகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் ஒட்டு தாவரங்களை நடுவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். பல்வேறு தாவரங்களை நாங்கள் நன்றாக பயன்பெற, அதாவது எங்களுடைய வீட்டில் இருக்கலாம் அல்லது வேறொரு வீட்டில் இருக்கலாம், நன்றாக காய்த்து நன்றாக, அதாவது ஒரு வருடம் இப்போ மாமரம் என்று எடுக்கின்ற போது ஒரு வருடத்தின் 2 போகங்களும் காய்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிகளவான காய்களை உருவாக்க வேண்டும். உருவாகுகின்ற காய்கள் வீரியமானது, நோய் தாங்கங்களுக்கு உட்படாத வகையில் இருக்க வேண்டும். உருவாகுகின்ற பழங்கள் சுவையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக அவ்வாறான தன்மை கொண்ட ஒரு தாவரத்தை, ஒரு மாமரத்திலிருந்து ஒரு கிளையை எடுத்து வீட்டிலே நாங்கள் வித்தினூடாக உருவாக்கிய தாவரத்திலிருந்து ஒட்டி உருவாக்குவோமாக இருந்தால் அது சிறந்த பயனை தரும். அதே போல் இந்த பூஞ்செடிகளிலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த ரோசா உண்மையில் பூக்கள் நாங்கள் கூடுதலாக ரோசா தண்டின் மூலம்தான் இனப்பெருக்கம் செய்கின்றோம். தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்தாலும் கூட அந்த ரோசாக்களிலிருந்து வருகின்ற
பூக்கள் அழகானதாக இருப்பதில்லை, அதிகளவான பூக்களை பூப்பதில்லை. அதற்காக நன்றாக பூத்து அழகான பூக்களை தருகின்ற, அதிகளவான பூக்களை தருகின்ற, காலத்தின் எல்லா காலங்களும் பூக்களை உருவாக்குகின்ற ரோசாக்கள் இருந்து ஒட்டுகின்ற முறையை உருவாக்குகின்றோம். இந்த மொட்டையில் ஒட்டுகின்ற முறையிலே 2 வகையான ஒட்டுக்கள் இருக்கின்ற, ஒன்று ஆப்பொட்டு, மற்றது அரும்பொட்டு என்று 2 வகையான ஒட்டுக்கள். கூடுதலாக ரோசா செடியிலே இந்த அரும்புகளை ரோசா செடியினுடைய அரும்புகளை வெட்டி ஒட்டுவது வளமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த ஒட்டுகின்ற போது இன்னொரு நன்மை ஒன்றை பெறுகின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய சூழலுக்கும் சுற்றாடலுக்கும் காலநிலை தன்மைகளுக்கும் மண்ணினுடைய நிலைமைகளுக்கும் மண்ணினுடைய நீர் தேங்கி வைக்கின்ற அல்லது அந்த வறட்சி தன்மைகளுக்கும் ஏற்ற பயிர்கள் எங்களுடைய காலநிலை சூழலிலே வளர்கின்றன. அவற்றிலே நாங்கள் கூடுதலாக பயன் தரக்கூடிய அரும்புகளை அல்லது கிளைகளை ஒட்டி பெறலாம் வேறு பயிர்களை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு தாவரத்திலே இன்னொரு தாவரத்தை ஒட்டுவது. உண்மை இந்த விழா மரங்கள் கூடுதலாக வறண்ட சூழலில் வளர்ந்து பயன் தரக்கூடியவையாக இருக்கின்றன. அவை நீண்ட கால நீர் அதாவது நீரற்ற நிலையிலும் வறட்சியான சூழலிலும் வளரக்கூடியவை. அவற்றிலே விளாத்தி போன்ற மரங்கள், பல மரங்கள் இருக்கின்றன. அவற்றிலே தோடை, எலுமிச்சை போன்றவற்றை ஒட்டுகின்ற வளமையும் இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஒட்டுதல் என்பது, ஒட்டி தாவரத்தை உருவாக்குவதல் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும், நாங்கள் சிறந்த பயனை தரக்கூடிய ஒன்றாகவும், மிகவும் கவனம் செலுத்தி செய்யப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.